வாரியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 17th பேஸ் அட்டாக் பண்ண போகிறோம். 17th பேஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு டிராகன் பீக்கா, ரைடர், ஹாக் ரைடர், அப்புறமா த்ரோவர், பவுலர் கூடவே ஃபர்னஸையும் எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஸ்பெல்ஸ் பார்த்திங்கன்னா இன்விசிபிள், எர்த் ஸ்பெல், ரிவ்யூ ஸ்பெல், அப்புறமா ஓவர் க்ரோத் ஸ்பெல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரூத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பேஸை நம்மளால் 3 ஸ்டார் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம குயினை எபிலிட்டியோட யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே கிராஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய 2 ஏர் டிஃபென்ஸை ஒரே டைமில் அடித்து தூக்குற மாதிரி பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து டியூக்கை நம்ம எபிலிட்டியோட யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் செக்ஷனில் இருக்கக்கூடியது எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆயிரும். அதுக்கப்புறமா காலியானதுமே நீங்கள் எர்த் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்ஃபர்னோ பக்கத்தில் இருக்க 2 எர்த் ஸ்பெல்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் நம்மளோட குயின் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா டியூக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டியூக் மட்டும்தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம பீக்காவையும் அப்புறமா ரைடரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்புங்க. நம்ம அதே நேரத்தில் லெஃப்ட் சைட்லேருந்து ராயல் சாம்பியனையும் நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் த்ரோவர், அப்புறமா கூடவே டிராகன், பவுலர், ஹாக் ரைடர் அப்படியே ஒரே டைமில் 1 by 1 இறக்கிடுங்க. தென் கொஞ்சம் தள்ளி போய் நம்ம ஃபர்னஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் டவுன் ஹாலில் ஓவர் க்ரோத் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் சாம்பியனுக்கு நீங்கள் இன்விசிபிள் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளால் 3 ஸ்டார் பண்ண முடியல, 2 ஸ்டார் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் கரெக்டாக ரிவ்யூ ஸ்பெல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா இந்த பேஸை கண்டிப்பாக நம்மளால் 3 ஸ்டார் பண்ணியிருக்க முடியும். பட் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே வாரியர்ஸ், நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.